வெல்லுங்க. இந்த 2026 அடுத்த வருஷம் வந்து ஒரு தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் வந்து ஒரு சிலர் வந்து மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இந்த ஆட்சியே நல்லா தானே இருக்கு, இதுல என்ன மாற்ற வேண்டிய இருக்கு அப்படின்னு வேற ஒரு குரூப் கேட்காங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க கருத்தை சொல்லலாம். அதெல்லாம் நாங்க இப்ப சொல்ல விரும்பலங்க. கருத்துல உதயசூரியன் தான் வருது சார். திரும்பி முக ஸ்டாலின் தான் வருவார் சார். வேற மாற்று இது என்னோட கணிப்புங்க சார். அடுத்த ஆட்களை பத்தி பேச வரும் இல்லையா? என்னுடைய கணிப்பு உதயசூரியன் தான் மறுபடியும் வரும். ஆமா சார். ஆமா, மக்கள் வர வாய்ப்பு இல்லை. ஆனா அக்கா வந்து நான் கருத்து இப்ப சொல்ல மாட்டேன், மே மாசம் மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாப்ல. அப்படிதானங்க? இப்போ உங்களுக்கு தேவை போட்டா. உங்க பேர் என்ன? பேர் ஜெயராமன். சரி தம்பி, 2026ல ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது, வரவே வராது அப்படின்னு ஒரு குரூப் வந்து ஆட்சி தொடரும்னு ஒரு குரூப் சொல்றாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னமா? ஆட்சி தொடரும் தான். ஆட்சி தொடரும் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்த வரலாம், அடுத்த மேபி வரலாம். அடுத்த ஒரு 10 வருஷம் வருது இல்ல, அடுத்த 10 வருஷமா வரல வாய்ப்பு இருக்குது. ஏன் இப்பெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. நம்ம இப்ப இருக்கிற ஆட்சி போயிட்டே இருக்கோம். ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு வேணா ஏதாவது கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அழகா சொன்னீங்க. 2026ல் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா? நம்ம அந்த ஆட்சியே நல்லா இருக்கியா, இதே அப்படி தொடர்ந்து போட்டோம்யா. இது உங்களுடைய கருத்து என்ன தம்பி? இதேதான் நிறைவேறும் நினைக்கிறேன். இதேதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இதேதான் தொடரும், இதுல ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் வராதியா? ஆமா, இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தொடரும்னு சொல்றீங்க. அதேதான் சிறப்பு. நீங்க என்ன சொல்றீங்க? அதே தொடரும். உங்களுடைய கருத்து என்ன? தொடருக்கு வாய்ப்பு இருக்கு. இதே ஆட்சி தொடர்வதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிதானே? ஆமா ஆமா. அருமை. அக்கா சொல்லிருங்க, நீங்க என்னக்கா சொல்றீங்க? மாற்றம் வர வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கு. வாய்ப்பு இல்ல. நாங்களும் ஊத்து பார்த்தோம்யா, மாற்றம் வரணும் வாய்ப்பே கிடையாது. ஆமா, முக ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பா பண்ணிட்டே இருக்காரு. இதே ஆட்சி தொடர்ந்தா நல்லா இருக்கும்னு அக்காவும் சொல்றீங்க இல்லையா? அருமை. நான் பக்க காங்கிரஸ் சிவாஜியோட ரசிகன். விஜய் ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாரா? அவர் வந்தாருன்னா வராட்ட என்ன, நெல்லம் வாழும். காலை 12 மணிக்கு எங்க சிவாஜியே தோத்துட்டாரு. சிவாஜியே தோத்துட்டாருங்க. வாரி கொடுத்தாருங்க. 400 பவுன் எடுத்து கொடுத்தாரு. அவங்க அம்மாட்ட இருந்து, கமலா அம்மாட்ட இருந்து 400 பவுன் எடுத்து கொடுத்தாரு. அவரே தோத்துட்டாரு. இவருக்கு எங்க ஜெயிக்க போறானுங்க? நான் போய் பேசுனா யாருக்கு நான் பயப்பட அவசியம் கிடையாது. யாருக்கு நான் பயப்பட அவசியம் கிடையாது. மணி இல்லையா? யாருக்கு நான் பயப்படணும்? மணி என்ன? நான் ஓட்டு சாப்பிடுறேங்க. இன்னைக்கு அப்படி பேசிட்டே போ ஐயா. மக்கள் தீர்ப்பு மகரிஷி தீர்ப்பு. ஒருத்தர் நல்லவன் செஞ்ச மகரிஷி தீர்ப்பு, அத நல்லவன் செஞ்ச நல்லது வருவான். மக்கள் தீர்ப்பு மகரிஷி தீர்ப்பு. மகரிஷி தீர்ப்பு நல்லா கேட்டுக்கிடுங்க. மக்கள் தீர்ப்பு மகரிஷி தீர்ப்பு. ஆமா, மக்கள் தீர்ப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க செய்யறாங்க. அவர் நல்லது செஞ்சா வருத்தம். சின்ன வயசு தான். ஆமா, வருத்தம். எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது. பயந்த மாதிரி தெரியுது. எப்படிங்க இல்ல முதல்ல ரொம்ப வேகமா பேசுறீங்க? நான் பயப்பட அவசியம் கிடையாது. எனக்கு 67. நான் விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? அது என்ன சொல்ல முடியாது. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதியா? 2026 மே மாதம் வாயா, அப்ப வந்து தெரிஞ்சுக்கியா. பாக்குறாரு. சீமானால ஒண்ணு முடியல. அவரால முடியல. சீமானால ஒண்ணு முடியல. சீமானால ஒண்ணு முடியலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு நல்ல தெம்பாதான சுத்தி. சிவாஜிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலங்க. சிவாஜிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா? ஒரு வாய்ப்பு கொடுக்காம தோக்கடிச்சீங்க. எங்க ஐயாவுக்கு தோக்கடிச்சீங்க நீங்க. அவர் என்ன செய்யல? அண்ணா உன் பேர் சொல்லுங்க. ஐயா, என் பேர் சத்யா. முக ஸ்டாலின் ஐயா தான் வரணும். அவர் தான் வரணுமா? இந்த ஆட்சி படி அவர் தான். ஆமா, இவர் அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா முக ஸ்டாலின் அவருடைய ஆட்சி தொடரணும்யா. அதுக்கு என்ன, எதனால தொடரணும்னு சொல்றீங்க? எதனால அவர் நாட்டுக்கு அழுது செய்யறாரு ஐயா. உன் பேர் என்ன? என் பேர் பாபு. சரி, விஜயகாந்த் சார் வந்தாரா இல்லையா? எங்க வந்தாரு? அரசியலுக்கு வந்தாரு. அவருடைய நிலைமை எப்படி இருந்தது? அவரால் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியல. ஏன் முடியல? நீங்க ஓட்டு போடல, அதனால வரல. அவரு யார் சொன்னாங்க நான் ஓட்டு போடலன்னு? நீ ஓட்டு போட்டியா? நான் போட்டேன். அவருக்கு மட்டும் போட்டேன். அவரு சுத்தி இருக்கவங்களுக்கு போட விட்டியா? அவரு சுத்தி இருக்க ஒரு ஓட்டு எப்படி அவர் சுத்தி இருக்கவங்களுக்கு போட முடியும்? அவருக்கு தானே போட முடியும். சரி, இப்ப என்ன சொல்ல வர நீ? அதே நிலைமை தான் விஜய் சாருக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். இதை சொல்றதுதான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? நீங்க யாருக்குன்னு ஓட்டு போடலான்றீங்க? அப்படியா? விஜயகாந்த் போட போறேன். விஜயகாந்துக்கு எங்க ஓட்டு எப்ப விஜயகாந்த் தாயா. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கணும்? விஜய் வருவாரா? வாய்ப்பு இருக்கா? விஜய் வருவாரோ நமக்கு தெரியாது. டிஎம்கே கன்ஃபார்மா வரும். வந்துடும் கண்டிப்பா. மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஆட்சி கண்டினியூஸா ஆகிட்டே இருக்கும். ஆமா, இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு கொண்டு பண்ண முடியும். இப்போ மோடி எப்படி 15 ஆண்டுகள் ஆட்சி நடத்துறாரு. ஆமா, இவங்க இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் கண்டிப்பா ஆட்சி நடத்துவோம். 30 வருஷமா? ஏன்னா தமிழ்நாடு காப்பாற்றக்கூடிய கட்சி இன்னைக்கு திமுக மட்டும்தான். என் பேர் நாசர். என்னுடைய பெயர் நாசர். 2026ல என்ன நடக்கும்னே? 2024 இப்ப நடக்கிற ஆட்சியே தான் நடக்கும். முடிஞ்சு போச்சா? இப்ப எல்லா மக்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல தம்பி ஏதோ டவுட் பண்றாப்ல, கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணிடுமா? வா தம்பி. நீ என்ன எதிர்பார்த்தாங்க கேளு. இதை செய்தீர்களா அப்படின்னு கேளு. அவர் என்ன செய்யறேன்னு சொல்றாரு. மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க இல்லைங்களா? நீ நல்லா தானே இருக்கா? நான் நல்லா இருக்கிறேன். சரி, இன்னும் கீழே நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் யாரும் நல்லா
யார சொல்ற? உனக்கு கீழே யாரு? ஆமா, நீ என்ன எதிர்பார்க்க? இந்த 4 வருஷத்துல நீ ஏதாவது எதிர்பார்த்து நடக்காம போயிருக்கா? இல்ல, எல்லாமே நான் கரெக்டாக தான் நடக்குது. அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு மாற்றம்? மாற்றம் வேணாமே, இதே ஆட்சியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். 2026 ஆட்சி மாற்றம் நடக்காது. நடக்காது. நீங்க என்ன சொல்றீங்க? நடக்க வாய்ப்பே இல்லை. சீமான் ஆட்சிக்கு வந்தா நல்லா. ஆமா, 2026 சீமான் வந்து டபக்குன்னு ஆட்சி வந்து உட்கார்ந்தாருன்னா என்ன காரணம் தம்பி? அவர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க? அவர் வந்து தமிழ் கொஞ்சம் இதுவாக பார்க்குறாரு, பெருமையாக நினைக்கிறாரு. அவ்வளோ தமிழ பெருமையாக நினைக்கிறாரு. அதனால உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். வேற என்ன பிடிச்சிருக்கு தம்பி? அவர் வந்து என்ன நடக்கும்? அவர் வந்தாக்கா எப்படி நான் சொல்றது, என்ன சொல்றதுன்னு ஞாபகம் இல்லையோ? கொஞ்சம் யோசி. சிம்பிள் கேள்விதான். 2026 ஒரு சில குரூப் ஆட்சி மாற்றம் வந்துரும்னு சொல்றாங்க. ஒரு சில குரூப் இப்ப இருக்கிற ஆட்சியே நல்லா இருக்கியா, இதுக்கு என்னையா குறைச்சல், இது அப்படியே போட்டுமேன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு பூ வியாபாரம் பாக்குறீங்க. ஆமா, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கலாம். அவர் ஆட்சியில் இருந்தால் நல்லதான் ஐயா. யாரு? மு.க. ஸ்டாலின். இப்ப இருக்கிற ஒரு மு.க. ஸ்டாலின் இருந்தா நல்லா தான் இருக்கு. ஆமா ஆமா, அதுல ஒன்றும் மாத்தலாம் வேண்டாம். மாற்றமும் கிடையாது. அந்த ஐயாவே திருப்பி கழிக்கணும். இதுக்கு மேல என்னையா வேணும்? 2020 அவரு கொடுக்குற 1000 ரூபாய் தான் பூ கடையே வைக்கிறேன். 2026 விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துருவாருன்னு ஒரு குரூப் சொல்றாங்க. ஒரு சிலர் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க அப்படி ஒரு குரூப் சொல்றாங்க. உன்னுடைய கருத்து என்னவா இருக்கும் பாப்பா? இதுல என்ன டவுட்? விஜய் தான் ஜெயிப்பாரு. விஜய் தான் ஜெயிப்பாரு. எவ்வளவு ஜெயிப்பாரு? எவ்வளவு இடம் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன்? ஒரு 80% அவர் தான் ஜெயிப்பாரு. 80 சீட்டு பிடிப்பாருன்னு சொல்றியா? 80%. 80% 80% வந்துருவாரு. அதான் தமிழ்நாட்டுல எவ்வளவு பிடிச்சா நம்ம ஆட்சி அமைக்கலாம்? 86 தொகுதியை பிடிச்சிட்டோம்னா சிஎம் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படிதானே? அது மாற்றமே இல்லை தம்பி. 2026 அவர் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துருவேன்னு சொல்றாரு. ஒரு சிலர் வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமா, உன்னுடைய கருத்து என்ன தம்பி? கண்டிப்பாக வருவார். நீங்க தம்பி? கண்டிப்பாக வந்துடுவார். ஆட்சி அமைப்பாரா? ஆட்சி அமைக்கிறதுக்கு எத்தனை சீட்டு ஜெயிக்கணும்? அது எங்களுக்கு தெரியாதோ. 4 ஓட்டு. 4 ஓட்டு ஜெயிச்சு நாட்டை பிடிக்கமா இல்லையான்னு மட்டும் பாரியா. மொத்தமா இந்தியாவில் 37 கிட்ட இருக்குது மாநிலங்க. தமிழ்நாட்டுல வந்து நிறைய மாநிலம் இருக்கு. நம்ம வந்து அதுக்கு பாதிக்கு மேல தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய மாநிலம் இருக்குங்க. அதுல நிறைய பாதிக்கு மேல பிடிச்சாதாங்க ஆட்சி அமைக்க முடியும். இது எங்களுக்கு தெரியாதா? என்ன பிடிக்காது? 10th வந்துருவார். கண்டிப்பா வந்துருவாரு. 2026 ஒரு சிலர் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இந்த ஆட்சி நல்லா இருக்கு, இதுவே தொடரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த குரூப்னே? நான் வந்து ஒரு விஷயம் நல்லா இருக்கிறப்ப அது எதுக்கு மாறணும்? என்ன சொல்ல வரீங்க? மாறவே வேண்டியதில்லை, இந்த ஆட்சியே இருக்கட்டும். இந்த ஆட்சி நல்லா தான் இருக்கு. அப்புறம் இதுல போட்டு என்னத்தை மாத்திட்டு பழையபடி புது ஆள் வந்து புதுசா சொல்லி அவர்கிட்ட நம்ம கலந்து கதறி அவரு கேட்டு இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்க. எதுக்கு என்ன சொல்றேன்னா, யாரு வேணாலும் வரலாம், நிர்வாகம் பண்ண தெரியணும்ல. பெரிய வியாபாரம் பண்ண தெரியணும்ல. ஒரு குழந்தைய கொண்டு போய் கலெக்டர் ஆபீஸுக்கு கலெக்டர் வேலையை கொண்டு போய் கொடுப்பீங்களா? யாராவது ஆரம்பிச்சவனுக்கு யார்? அவர் விஜய் சொல்றீங்களோ? யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன பையனுக்கு வந்து கலெக்டர் பதவி கொடுக்க முடியுமா? குழந்தைக்கு சின்ன பையன் கூட இல்ல, 1 வருஷம் குழந்தை. 1 வருஷம் குழந்தைக்கு அந்த அப்படி வரீங்க? அப்படி வர்றேன். ஓகே. ஒரு 1.5 வயசு குழந்தைய கொண்டு 1.5 வயசு குழந்தைக்கு கொண்டு ஒரு மாவட்ட ஆட்சியர் பதவி கொடுக்க முடியுமா? கொடுத்து அவர் குழந்தை வேலை பார்த்துருமா? பாக்குறேன்னு சொன்னவா? குழந்தைக்கு வேலை பார்ப்பீங்களா இல்ல குழந்தை வேலை பாக்குமா? கொரோனா பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா, சரி, இதுக்கு முன்னால வந்து இவங்க வர்றதுக்கு முன்னால ரொம்ப கஷ்டப்பட்டோம். மக்கள்லாம் வந்து கடை அடைச்சு பயங்கர வறுமையில இருந்தாங்க. வேலை இல்லாம, வேலையில திண்டாட்டம். இவங்க வந்துதான் கடையை வந்து நான் பாத்துக்கிறேன், கொரோனா நான் பாத்துக்கிறேன்னு எதிர்த்துனாரு ஸ்டாலின். அதான் உண்மை. நிறைய வந்து ஆஸ்பத்திரிலாம் திறந்து பெட்டது நிறைய போட்டு எல்லாம் வந்து எதிர்த்து நின்று முத உலகத்துல கொரோனா ஓடுனது தமிழ்நாட்டை விட்டு தாங்க ஓடிச்சு. கொரோனாவை விரட்டி விட்டதே நாங்க தான் ஐயா. அது போக மாட்டேன் இங்கதான் டென்ட் போட்டு உட்கார்ந்துருச்சு. அத மக்கள் மறக்க முடியாது. அது நாங்க தான் உலகத்திலே தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி தைரியமான ஆள் எங்கேயுமே கிடையாதுங்க. நாங்க கொரோனாவை பத்திலாம் பயப்பட மாட்டோம். அப்புறம் நிர்வாகம் நல்லா செய்யறவங்கள நம்ம மறக்க கூடாது மக்கள். ரைட், ஓகே. ஆமா, 2026 ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் சொல்லுது அந்த ஆட்சி மாற்றம்லாம் வேண்டாம், எந்த ஆட்சியே நல்லா தான் இருக்கு, இப்படி ஒரு குரூப் சொல்றாங்க. நீங்க வந்து எந்த குரூப்? அதுல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? டிவிக்கே தான். சரி, என்ன காரணம்? என்ன காரணம்னா, இப்போ கடந்த ஒரு இந்திய அரசியல் வரலாற்று 2 மட்டும்தான் மாற்றி நாட்டை ஆள்றாங்க. புதுசாக ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பார்ப்போம். ஏன் இல்லை, இந்த 2 பேர்கிட்டையும் நீங்க என்ன குறை கண்டுட்டீங்கன்னு கேட்குறேன். எல்லாமே குறையாதான் சொல்லுங்க. அங்க ஒரு ஏடிஎம்கள் ஒரு 2 குறை சொல்லு.
டிஎம்கே ஒரு 2 சொல்லு. இந்த 4 குறைக்காக எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வேணும்னு கேட்கும். இது நியாயமான கேள்வி, நியாயமான பதிலா இருக்கும். சரியா? ஒரு 2 சொல்லு பாப்போம். எல்லாமே சொல்றேன். ஏதாவது 2 சொல்லு தம்பி போதும். சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு என்னாச்சு இப்போ? எல்லாருலயும் கொலை எல்லாம் அதிகமாயிடுச்சு. எங்க இப்போ மணி என்ன 2:30 மணிக்குள்ள ஏதாவது கொலைகளை விழுந்திருக்காரு இந்த பக்கம்? சட்டம் ஒழுங்கு இப்ப நிறைய குறை இருக்கு. இல்லம்மா, உனக்கு தெரிஞ்சு இப்ப சமீபத்தில் எங்கேயாவது ஓட விரட்டி எங்கேயாவது வெட்டியிருக்காங்களா? நடக்குது, அதெல்லாம் நடக்குதா? சரி, நமக்கு எப்படின்னு தெரியும்? தெரியாதுல்ல. ஆனா நாங்க சொல்லுவோம், டிவியை பார்த்துட்டு அப்படியே ஜாலியா உட்காந்து அடிச்சு விட்டு போறது. என்ன இதே ஆட்சி தான் சார் தொடரணும். இதே ஆட்சி தான் தொடரணுமா? என்ன காரணம்? எதுக்காக சொல்றீங்க? எல்லாமே நல்லா பண்றாங்க சார். எல்லாமே நல்லா பண்றாங்களா? ஆமா. அண்ணன் நீங்க சொல்லுங்கண்ணே. என் புரட்சி தலைவர் ஆட்சி மாரி எந்த ஆட்சி இல்லை. புரட்சி தலைவரே நாங்க இன்னும் மறக்காம உட்காந்துருக்கோம்யா. அப்புறம் புரட்சி தலைவி வந்தாங்க, அதுக்கப்புறம் பல பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படிதானே? ஜெயலலிதா ஆட்சி நல்ல ஆட்சி, ரைட்டு, மகிழ்ச்சியான ஆட்சி. சரி. இப்ப ஸ்டாலினி ஓரளவுக்கு பரவாயில்ல. முடிஞ்சு போச்சா? இதுக்கு மேல ரிசல்ட் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதாவது புரட்சி தலைவருக்கு ஓட்டு போட்டோம்யா, அப்புறம் புரட்சி தலைவிக்கு ஓட்டு போட்டோம்யா. இப்ப முக ஸ்டாலின் நல்லா பண்றாரு, அவருக்கே போட்டு போவோம்யா அப்படிங்கிற. அப்படிதானே? ஆமா. ஒண்ணு இல்லம்மா, 2026ல ஒரு சிலர் ஆட்சி மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இந்த ஆட்சியே நல்லா தானே இருக்கு, இதுவே போட்டுமியா அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பெரியமா? நான் ஒன்னு சொல்றது தப்பா நினைக்க மாட்டேன். நான் என்ன சொல்ல நீ தப்பா மட்டும் நினைச்சு விடாத, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். கருணாநிதி வந்தாரு, இன்னும் சம்பளமே போடலன்னு 10,000 சம்பளம் போட்டாரு எங்களுக்கு. உங்களுக்கு போட்டாரா? ஆமா. இதுக்கு மேல என்ன வேணும்? போங்க. போய் சொல்ல. ஆமா, அடுத்தாப்புல யார் இப்ப இவர் முக ஸ்டாலின் ஆட்சி இருக்காருமா? ஆமா, இது அப்படியே கண்டினியூ ஆனா நல்லா இருக்குமா? வருவேன். உங்க பேர் என்ன? அரசி. அரசி. அரசி அக்காவுடைய கருத்து என்ன? இந்த ஆட்சி நல்லா தான் இருக்குது, எந்த குறையுமே இல்ல. பெண்களுக்கு மகளிர் வண்டி கொடுத்திருக்காரு. மகளிருக்கு வந்து இலவசமா பஸ்ல கொடுத்தாச்சு. அடுத்து பிள்ளைங்களுக்கு காலையில சாப்பாடு கொடுத்தாரு. காலையில எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் சோறு தர்றாருங்க, சாப்பாடு டிபன் தர்றாரு. அவர் எல்லாமே தான் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆமா. ஸ்டாலின் வாழ்க. முடிஞ்சதா? உதயநிதி வாழ்க. முடிஞ்சதா? திமுக வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்கவே.